ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் பார்க்க போகிறது, அதாவது நம்ம ட்ராவல் பண்ணும்போது கேட்கக்கூடிய கேள்விகள் என்ற பதில்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், இப்போ நம்ம என்ன கேட்போம்? டிக்கெட்டு தான் கேட்போம். ஹலோ சார், கிவ் மீ டிக்கெட் டு திருச்சி. இப்போ நம்ம சென்னைக்கு போகிறதுனா சென்னை சொல்லலாம், கன்னியாகுமரி போகிறதுனா கன்னியாகுமரி, கேரளா. இப்போ நம்ம எந்த பிளேஸ்க்கு போகிறோமோ அப்போ அந்த நேம் நம்ம சொல்லலாம், அந்த ஊர் பேர் சொல்லலாம். ஹலோ சார், நம்ம வந்து மார்னிங்னா குட் மார்னிங், ஆஃப்டர்நூன்னா குட் ஆஃப்டர்நூன், ஈவினிங்னா குட் ஈவினிங் சொல்லலாம், மரியாதையாக கொடுக்கணும். ஹலோ சார், குட் மார்னிங் சொல்லுங்கள், இல்லை குட் ஆஃப்டர்நூன் சொல்லுங்கள், இல்லை குட் ஈவினிங் சொல்லுங்கள். கிவ் மீ டிக்கெட் டு திருச்சி. நான் திருச்சிக்கு போகணும், எனக்கு ஒரு டிக்கெட் தருவீங்களா, இல்லை 2 டிக்கெட் தருவீங்களா? நம்ம எத்தனை பேர் இருக்கிறோமோ அந்த மெம்பர்ஸ் கேட்டு நம்ம வாங்கிக்கலாம். ஹலோ சார், கிவ் மீ டிக்கெட் டு திருச்சி. ஹவு many டிக்கெட்ஸ் டு யூ நீடு? உங்களுக்கு எத்தனை டிக்கெட்டு தேவைப்படுது? 5 10 6 2 இப்போது நம்ம அந்த எத்தனை மெம்பர்ஸ் நம்ம இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்குவோம். ஹவு many டிக்கெட்ஸ் டு யூ நீடு? நம்ம சொல்லலாம், எனக்கும் 2 டிக்கெட்ஸ் மட்டும் போதும். ஐ நீட் 2 டிக்கெட்ஸ். ஐ நீட் 2 டிக்கெட்ஸ். எனக்கு வந்து 2 டிக்கெட்கள் தேவை. எனக்கு வந்து 2 டிக்கெட்கள் மட்டும் போதும். ஐ நீட் 2 டிக்கெட்ஸ் ஒன்லி. ஐ நீட் 1 டிக்கெட்ஸ் ஒன்லின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஐ நீட் 2 டிக்கெட்ஸ். எனக்கு 2 டிக்கெட்கள் தேவை. ஹலோ சார், கிவ் மீ டிக்கெட் டு திருச்சி. வணக்கம் சார், திருச்சிக்கு டிக்கெட் கொடுங்க. ஹவு many டிக்கெட்ஸ் டு யூ நீடு? உங்களுக்கு எத்தனை டிக்கெட் தேவை? ஹவு manyனா எத்தனை, டிக்கெட்ஸ் டு யூ நீடு அதாவது உங்களுக்கு எத்தனை டிக்கெட் தேவைப்படுகிறது. ஐ நீடு 2 டிக்கெட்ஸ். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். எனக்கு 5 டிக்கெட்ஸ், எனக்கு 10 டிக்கெட்ஸ். ஐ நீட் 10 டிக்கெட்ஸ் சொல்லலாம், ஐ நீட் 5 டிக்கெட்ஸ் சொல்லலாம், ஐ நீட் 1 டிக்கெட்ஸ் சொல்லலாம். ஐ நீட் 2 டிக்கெட்ஸ். எனக்கு 2 டிக்கெட்கள் தேவை. ரிப்பீட் ஒன்ஸ். ஹலோ சார், கிவ் மீ டிக்கெட் டு திருச்சி. வணக்கம் சார், திருச்சிக்கு டிக்கெட் கொடுங்க. ஹவு many டிக்கெட்ஸ் டு யூ நீடு? உங்களுக்கு எத்தனை டிக்கெட் தேவை? ஐ நீட் 2 டிக்கெட்ஸ். எனக்கு 2 டிக்கெட்கள் தேவை. எனக்கு 2 டிக்கெட்கள் தேவை. ஐ நீட் 2 டிக்கெட்ஸ். அப்போது டிக்கெட் விலை கேட்போம் இல்லைங்களா? டிக்கெட் விலை என்ன? வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் த டிக்கெட்? ஒரு டிக்கெட்டோடைய விலை என்னன்னு ஃபஸ்ட் நம்ம கேட்போம். டிக்கெட் விலை என்ன? வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் த டிக்கெட்? வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் த டிக்கெட்? டிக்கெட்டின் விலை என்ன? இட் காஸ்ட் 200 rupees. இட் காஸ்ட் 200 rupees. இதற்கு 200 ரூபாய் செலவாகும். இதனுடைய காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 200 இல்லை 500 150 100 120 அதனுடைய ரேட் என்னவோ நம்ம அது சொல்லலாம். இட் காஸ்ட் 200 rupees. இதற்கு 200 rupees செலவாகும். இதனுடைய காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 200. இட் காஸ்ட் 200 rupees. அது இங்கே உள்ளது. இந்தாங்க உங்கள் கேஷ் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுப்போம் இல்லைங்களா, அது இங்கே உள்ளது. Here it is. Here it is. Here it is. ஹியர்னா இங்கே இருக்குது, அது இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இதோ உங்கள் டிக்கெட் மட்டும் சில்லறை, அதாவது சேஞ்சுன்னா நம்ம மாற்றுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சேஞ்சுங்கிறது வந்து நம்மளுடைய அந்த டிக்கெட்டோடைய விலை போக இப்போ நம்ம 500 rupees கொடுக்குறோன்னா 2 பேர்த்துக்கு 400 எடுத்துக்கிட்டு மீதி 100 rupees சேஞ்ச் கொடுப்பாங்களா, அதான் சேஞ்சுனா இந்த இடத்துல சில்லறை. ஹியர் இஸ் யுவர் டிக்கெட். ஹியர் இஸ் யுவர் டிக்கெட் அண்ட் த சேஞ்ச். இதோ உங்கள் டிக்கெட் மற்றும் சில்லறை. இதோ உங்கள் டிக்கெட் மற்றும் சில்லறை. ஹியர் இஸ் யுவர் டிக்கெட் அண்ட் த சேஞ்ச். இதோ உங்கள் டிக்கெட் மற்றும் சில்லறை. வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் த டிக்கெட்? டிக்கெட்டின் விலை என்ன? வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் த டிக்கெட்? டிக்கெட்டின் விலை என்ன? இட் காஸ்ட் 200 rupees. இட் காஸ்ட் 200 rupees. இதற்கு 200 ரூபாய் செலவாகும். இதனுடைய காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 200. அது இங்கே உள்ளது.
ஹியர் இட் இஸ். ஹியர் இட் இஸ் இது இங்கே உள்ளதுன்னு கூட சொல்லலாம். ஹியர் இட் இஸ் அது இங்கே உள்ளது. இது உங்கள் டிக்கெட் மற்றும் சில்லறை. Here is your ticket. Here is your ticket and the change. Here is your ticket and the change. நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம வந்து பஸ் எத்தனை மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் போனால் நம்ம ஃபஸ்ட்டு கேட்குற கொஸ்டின் என்ன, பஸ் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், எத்தனை மணிக்கு கிளம்புவோம் இந்த இடத்துலேருந்து சொல்லிட்டு நம்ம அதான் கொஸ்டின் கேட்போம். வாட் டைம் டஸ் த பஸ் லீவ்? வாட் டைம் டஸ் த பஸ் லீவ்? வாட் டைம் டஸ் த பஸ் லீவ்? எத்தனை மணிக்கு புறப்படும்? இங்கேருந்து எத்தனை மணிக்கு பேருந்து புறப்படும் தான் கேட்போம். பேருந்து எத்தனை மணிக்கு புறப்படும்? வாட் டைம் டஸ் த பஸ் லீவ்? இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் கிளம்பிடுங்க, இன்னும் ஒரு 5 minutes ஆகும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. த பஸ் லீவ்ஸ் இன் 5 minutes. த பஸ் லீவ்ஸ் இன் 5 minutes. 5 நிமிடத்தில் பேருந்து புறப்படும். 5 நிமிடத்தில் பேருந்து புறப்படும். த பஸ் லீவ்ஸ் இன் 5 minutes. 5 நிமிடத்தில் பேருந்து புறப்படும். ஆமாம், காலை உணவுக்கு பஸ்ஸு ஸ்டாப் பண்ணுவாங்களா? நம்ம காலையில் போகிறதுக்கு பஸ்ஸு சாப்பிட்றதுக்கு பஸ் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்போம். இப்போ மதியம் டைம் ஆனால் லஞ்சுக்கு சாப்பிட பஸ் ஸ்டாப் பண்ணுவாங்களா? இப்போ நைட் டைம் ஆனால் டின்னர் சாப்பிட ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிற இடத்துல வந்து டின்னர் அண்டு லஞ்சு நம்ம சேர்த்துக்கலாம். வில் யூ ஸ்டாப் த பஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்? வில் யூ ஸ்டாப் த பஸ் ஃபார் லஞ்ச்? வில் யூ ஸ்டாப் த பஸ் ஃபார் டின்னர்? காலை உணவுக்கு பேருந்தை நிறுத்துவீர்களா? வில் யூ ஸ்டாப் த பஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்? வில் யூ ஸ்டாப் த பஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்? காலை உணவுக்கு பேருந்தை நிறுத்துவீர்களா? எஸ், வி வில் ஸ்டாப் இன் சமயபுரம் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். ஆம், காலை உணவுக்கு சமயபுரத்தில் நிறுத்துவோம். எந்த ஸ்டாப்பில் எந்த ஏரியாவில் ஸ்டாப் பண்ணுறவங்கள நம்ம அந்த ஏரியாவை மென்ஷன் பண்ணிக்கலாம். எஸ், we will stop in சமயபுரம் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்டு. நாங்கள் சமயபுரத்தில் ஸ்டாப் பண்ணுவோம் சாப்பிடுவதற்குன்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணலாம். ஆம், காலை உணவுக்கு சமயபுரத்தில் நிறுத்துவோம். எஸ், we will stop in சமயபுரம் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். ஆம், காலை உணவுக்கு சமயபுரத்தில் நிறுத்துவோம். Let's repeat once. What time does the bus leave? பேருந்து எத்தனை மணிக்கு புறப்படும்? The bus leaves in 5 minutes. 5 நிமிடத்தில் பேருந்து புறப்படும். Will you stop the bus for breakfast? காலை உணவுக்கு பேருந்தை நிறுத்துவீர்களா? எஸ், we will stop in சமயபுரம் for breakfast. ஆம், காலை உணவுக்கு சமயபுரத்தில் நிறுத்துவோம். எஸ், we will stop in சமயபுரம் for breakfast. நெக்ஸ்ட் கொஸ்டின், திருச்சியை எப்போது அடைவோம்? எப்போடா நம்ம வீட்டுக்கு போய் சேருவோம்? அதை நம்ம ஃபஸ்ட்டு கேள்வி கேட்போம். எப்போ இந்த பஸ்ஸு திருச்சிக்கு போவோம்னு சொல்லிட்டு. வென் வில் வி ரீச் திருச்சி? நாம் எப்போது திருச்சியை அடைவோம்? வென் வில் வி ரீச் திருச்சி? நம்ம எப்போ திருச்சி போய் ரீச் ஆகுவோம், என்ன டைமுக்கு போய் சேருவோம்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்போம். வென் வில் வி ரீச் திருச்சி? திருச்சியை எப்போது அடைவோம்? நாம் திருச்சியை எப்போது அடைவோம்? we will reach திருச்சி by 1 PM. அதாவது மதியம் 1 மணிக்கு திருச்சியை அடைவோம். நம்ம மதியம் 1 o'clock நம்ம வந்து திருச்சிக்கு போயிடலாம். we will reach திருச்சி by 1 PM. மதியம் 1 மணிக்கு திருச்சியை அடைவோம். we will reach திருச்சி by 1 PM. மதியம் 1 மணிக்கு திருச்சியை அடைவோம். இந்த பஸ்ஸு சென்னைக்கு போகுமா? ஆமாம், இந்த பஸ்ஸு திருச்சிக்கு போயிட்டு திரும்பவும் சென்னைக்கு போகுமான்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். சென்னைக்கு போகுமா, கன்னியாகுமரி போகுமா, கேரளா? டஸ் திஸ் பஸ் கோ டு சென்னை? டஸ் திஸ் பஸ் கோ டு சென்னை? இந்த பஸ் சென்னைக்கு போகுமா? டஸ் திஸ் பஸ் கோ டு சென்னை? இந்த பஸ் சென்னைக்கு போகுமா? எப்போது பஸ்ஸை தொடங்குவீர்கள்? அதாவது எப்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? When will you start the bus? When will you start the bus? சென்னைக்கு நீங்கள் எப்போது தொடங்குவீர்கள்? எப்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? எப்போ பஸ்ஸு கிளம்பும் அப்படின்னு கேட்கலாம். எப்போது பஸ்ஸை தொடங்குவீர்கள்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? When will you start the bus? எப்போது பஸ்ஸை தொடங்குவீர்கள்? திருச்சியை எப்போது அடைவோம்? When will we reach திருச்சி? மதியம் 1 மணிக்கு திருச்சியை அடைவோம். we will reach திருச்சி by 1 PM. இந்த பஸ்ஸு சென்னைக்கு போகுமா?
Does this bus go to Chennai? Does this bus go to Chennai? இந்த பஸ் சென்னைக்கு போகுமா? எப்போது பஸ்ஸை தொடங்குவீர்கள்? When will you start the bus? When will you start the bus? எப்போது பஸ்ஸை தொடங்குவீர்கள்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம பிளேலிஸ்ட்டில் டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க வீடியோ போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.